எஸ்பெஷலி 4, 5 பேர் இருந்தா சிகரெட் அடிப்பாங்க. அப்புறம் தண்ணி அடிப்பாங்க. அப்புறம் போதைப் பொருள் பயன்படுத்துவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நான் இப்ப எழுதிக்கொள் ஒரு மருத்துவனாக, ஒரு சமூக ஆர்வலனாக, இந்த கேஸ் சால்வ் ஆகும்பொழுது, இவங்க 4, 5 பேரோ, 3 பேரோ சேர்ந்து தண்ணி அடிச்சு, அல்லது போதைப் பொருள்கள் பயன்படுத்தி, அப்புறம் அந்த உள்ள இருக்கிற அந்த மிருகத்தன்மைக்கு, இவன் வந்து 3 நிமிஷம் விளையாடுறதுக்கு, இவன் 2 நிமிஷம் விளையாடுறதுக்கு, நம்ம பொட்ட பிள்ளைங்க தான் கிடைச்சானுங்களா இவங்களுக்கு? அ? இவங்க 3 நிமிஷம் நடக்குறாங்க. ஒரு 17லருந்து 87 வரைக்கும் ஒரு 70 வயசு வாழ வேண்டிய ஒரு பொண்ணுடைய உயிர வந்து சும்மா ஒரு கொசு அடிக்கிற மாரி இவங்களோட 2, 3 நிமிஷம் விளையாட்டுக்கு. அதுவும் வெறுமா கொண்டிருக்காங்க. எலும்ப உடைச்சிருக்காங்க. எவ்வளவோ வலிச்சிருக்குமோ அந்த குழந்தைக்கு. எவ்வளவோ ஸ்கிராட்ச் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் பண்ணியிருக்கானுங்க. இப்ப சரியான போஸ்ட்மார்ட்டம் பண்ணா, அல்லது சரியா பண்ணலன்னா, அங்க இருக்கிற மக்கள்லாம் உடனே கூப்பிடணும். சிபிஐ கூப்பிடணும். ஏன்னா, இந்த பொண்ணுடைய கர்ப்பப்பை ஒழுங்கா நம்ம எடுத்து பார்த்தா, உள்ள இருந்து அத ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து பார்த்தா, கைகள்ல நகங்கள பார்த்தா டிஎன்ஏ கிடைக்கும்.